கொஞ்ச நாள் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நானே டெம்போல போட்டு நானே ஊருக்குள்ள சேல்ஸ் பண்ணிடலாம். சரி. ஏன் போய் இடைத்தரகர்கள் கொடுத்துருக்கோம், நேரம் ஒரு கட்டு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நேரம் நுகர்வோருக்கு சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டா போட்டதை நம்மளுக்கு இன்னைக்கு 200 கட்டு சேல்ஸ் பண்ணுமா, நாளை வாரம் ஒரு 200 அப்படி 200 விவசாயத்தில் இவ்வளவு லாபமா இருக்குன்னு வெளியில இருந்து பாக்குறாங்க. நாமளும் விவசாயம் பார்க்கலாமா, எங்க ஒரு இருக்கிற காசை பிடிங்க ஒரு ஏக்கரை வாங்கி போட்டு போரை போட்டு சொட்டு நீர் மாட்டி எல்லாம் மாட்டி என்ன போட்டா என்ன விற்குங்கிறது தெரியும். நம்ம 100 ரூபாய்க்கு தக்காளி விற்குதா, உடனே போய் பார்த்தா நாத்து பண்ணையில பூரா தக்காளி நாத்தே போட்டு அப்புறம் ரோட்ல ஓட்ட வேண்டியது. இது யாரு தப்பு? விவசாயிகளாடி நம்ம தப்பு. வெயிலெல்லாம் தாங்கி பழகணுங்க. எல்லாம் ஏசி ரூம்ல கொண்டு வந்து நேரா விவசாயம் பார்க்க வரலாம்னால செட் ஆகாது. வெயில தாங்கணும், மழை வந்தாலும் மார்க்கெட் போகணும். நல்லா விவசாயம் பண்ணீங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டு அந்த பக்கம் நிற்கும். விவசாயத்தில் அந்த அளவுக்கு காசு இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே வந்து வீடு கட்டினதுலேருந்து டெம்போ வாங்கினதுலேருந்து கார் வாங்கியிருக்கிறேன், எல்லாமே விவசாயம் தான். ஆனால் அது ரிஸ்க் எடுத்து பண்ணோம். எல்லாம் ட்ரிப்பு போட்டிங்களா? ஆமாம், எல்லாமே ட்ரிப்.